ரோலிங் மோஷன்ல நீட் டைப் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின்ஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் எடுத்துக்கலாம். ரஃப் இன்க்ளைன் பிளேன் எடுத்துங்க. அப்போ ரஃப் இன்க்ளைன் பிளேன் எடுத்துட்டு ஒரு ரோலிங் பாடி, அதாவது டிஸ்கு, ஸ்பியர், ரிங்கு, இந்த மாதிரி ரோலிங் பாடி வந்து இங்கே ட்ராப் பண்றோம்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படி அஸ்யூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டைரக்ஷன்ல நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் வந்து எம்ஜி காஸ் தீட்டான்னு இருக்கு. அடுத்து parallel டு தி பிளேன் ஆஃப் தி பிளேன் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொடேஷனல் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அடுத்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டாவுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் கிரியேட் பண்ணும். அதனால வந்து நமக்கு இந்த ரோலிங் மோஷன் நடக்கும். இப்போ ரோலிங் மோஷன் நடக்கும்போது பாட்டமை ரீச் பண்ணும்போது, இந்த இப்படி பாட்டம் ஹெச் ஹைட்ல இருந்து வந்து பாட்டம் ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் தி ரோலிங் பாடி வென் ரீச்சஸ் தி பாட்டம்க்கு வந்து ஃபார்முலா root of 2gh divided by 1 plus k square by r square. K என்றது radius of gyration, v என்றது velocity when it reaches the bottom, h என்றது height of the inclined plane. இது வந்து displacement s, அதாவது இந்த inclined planeக்கு வந்து நல்லா கவனிங்க. இந்த inclined planeோட length வந்து small letter s ன்னு எடுத்துங்க. s ன்னு எடுத்துட்டா in terms of s ல எழுதும்போது 2gs sin theta divided by 1 plus k square r square ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. இந்த ஆன்சர் நமக்கு வெலாசிட்டி ஃபார்முலா. அதே மாதிரி ஆக்சலரேஷன் எவ்வளவு வரும்னா g sin theta by 1 plus k square by r square. ஒருவேளை வந்து ரோல் ஆகாம உங்களுக்கு ரோல் ஆகாம வந்துச்சுன்னா ஒன்லி ஸ்லைடிங் மட்டும் வந்துச்சுன்னா, ஒன்லி ஸ்லைடிங் ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா ஒன்லி ஸ்லைடிங் வரும். ஸ்லைடிங் வந்துச்சுன்னா அப்ப g sin theta மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா ரோலிங் வராது. ரோலிங் வரலைன்னா k எடுக்கக்கூடாது. இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டைம் டேக்கன் டு roll down, time taken to roll down from the top to bottom. roll down க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா t equal to 1 by sin theta root of 2h by g into 1 plus k square by r square. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அட் எனி இன்ஸ்டன்ட், நல்லா கவனிங்க, at any instant a rolling body may be considered to be in pure rotation about an axis through the point of contact. This axis is translating forward with speed ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க சொன்னது வந்து பியூர் ரோலிங்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பியூர் ரோலிங்னு எடுத்துங்க. இப்போ பியூர் ரோலிங் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கே இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டில போகும். சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் VCM இப்படி இருக்கும். அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனால ரைட் ஓட்ல இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த ரொடேஷன் மோஷனால ஆர் ஒமேகா டான்ஜென்டல் டைரக்ஷன் இருக்கும். இங்க ஆர் ஒமேகா இப்படி இருக்கும். இப்போ இந்த ஃபேர் ரோலிங்ல இருக்கணும்னா VCM இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவா இருக்கணும். இதுதான் கண்டிஷன் ஃபார் ஃபேர் ரோலிங். அப்படின்னா இந்த பாயிண்ட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் கான்டாக்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, இங்க VCM ஈக்குவல் டு ஆர் ஒமேகானா இந்த பாயிண்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ்லி ரெஸ்ட். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ்லி ரெஸ்ட்னா இந்த பாயிண்ட் ஏல வந்து வெலாசிட்டி வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ ரெஸ்ட்ல இருக்கிற பாயிண்ட் தான், அதுல தான் ஆக்சிஸ் பாஸ் ஆகிற மாதிரி, எபவுட் தட் பாயிண்ட் தான் இது ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அதுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A wheel of radius r rolls on the ground with a uniform velocity v. The velocity of topmost point related to the bottommost point is dash ன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து ரொட்டேஷனல் மோஷன், இது ஃபேவர் ரோலிங். நம்ம பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லிட்டோம் போன கொஸ்டின்ல. ஏன்னா விசிஎம்மும் ஆர் ஒமேகாவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, ரோல்ஸ் on the ground with a uniform velocity v, அதாவது velocity of center of mass வந்து v ன்னு எடுத்துக்கங்க. velocity of center of mass நம்ம v ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து velocity of center of mass நம்ம v ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா velocity of center of mass டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி இப்படி ரொட்டேட் ஆகும்போது ரொட்டேஷனல் மோஷன்னால நமக்கு வர வெலாசிட்டியும் டுவர்ட்ஸ் ரைட் வருது, ஆர் ஒமேகா. அப்போ வெலாசிட்டி அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட், பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, டாப் மோஸ்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துட்டு வெலாசிட்டி அட் பி பார்த்தீங்கன்னா டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டியும் ரொட்டேஷனல் மோஷன்ல வர வெலாசிட்டி ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்து ஃபேவர் ரோலிங்ல இருக்குன்னா விசிஎம்மும் ஆர் ஒமேகாவும் ஈக்குவலா இருக்கணும். விசிஎம்மும் ஆர் ஒமேகாவும் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி விசிஎம் வின்னு எடுத்தாச்சு, ஆர் ஒமேகா வந்து ஈக்குவல் டு விசிஎம், அது ஒரு வின்னு எடுத்துங்க. ஸோ தட் 2v வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஃபேவர் ரோலிங் எடுத்தா இது ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ இது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல 2vன்னு இருக்கு. அதனால வெலாசிட்டி ஆஃப் தி டாப் மோஸ்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2v அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதே வேற மாதிரி கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இந்த கொஸ்டினை வந்து ஒரு டிஃப்ரெண்டா எப்படி பண்ணலாம்னா,
இப்போ இதுதான் சர்க்குலர் மோஷன் இப்படி போகுது இல்லைங்களா? இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ல தான் ஆக்சிஸ் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட் பி இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த பில இருந்து இந்த ஏக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2r வச்சுக்கலாம். 2r டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? அப்ப இங்க வெலாசிட்டி விக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v = r ஒமேகா. அப்போ 2r × ஒமேகான்னு எடுத்துங்க. ஆல்ரெடி r ஒமேகா = வெலாசிட்டி v ன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ r ஒமேகா பிளேஸ்ல v ன்னு போட்டுங்க. அப்போ வந்து நெட் வெலாசிட்டி அட் b வந்து என்ன வருதுன்னா 2v அப்படி இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, எனிவே டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து 2v. v என்றது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஃபேவர் ரோலிங் அப்படின்னு போயிடுறோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. The center of a wheel rolling on a plane surface move with a speed v0. A particle on the rim of the wheel at the same level as the center will be moving at a speed என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்க. அதாவது வந்து இப்போ இதுதான் வந்து சர்க்கிளில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி v0 எடுத்துட்டோம். நம்ம அதே பாயிண்ட் அதே லெவலில் சென்டர் ஆஃப் மாஸ் லெவலில் எடுக்கணும். ஆனால் ஆன் தி ரிம்னு எடுக்கணும். இங்கே எடுத்தோம்னா டியூ டு டிரான்ஸ்லேட்டரி மோஷனால v0 வந்திருக்கு. அடுத்து ரொட்டேஷனல் மோஷனால டேஞ்சென்டல் டைரக்ஷன், அதாவது ஒமேகா இந்த டைரக்ஷன் தானே இருக்கும். ரொட்டேஷனல் மோஷனால டேஞ்சென்டல் டைரக்ஷன்ல இங்கே r ஒமேகா இப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இங்கே இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது ஃபேர் ரோலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா r ஒமேகா = v0 எடுத்துக்கலாம். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி v. இப்போ இங்கே ஆங்கிள் பிட்வீன் இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வெலாசிட்டியும் ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் 90 டிகிரி இருக்குதுனால அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி = ஸ்கொயர் ரூட் ஆஃப் v0 ஸ்கொயர் பிளஸ் r ஒமேகா ஸ்கொயர். r ஒமேகா வந்து v0 ஓகேங்களா? அதனால இது v0 போட்டிங்கன்னா அப்போ v0 ஸ்கொயர் பிளஸ் v0 ஸ்கொயர். ஸோ டுவைஸ் தி v0 ஸ்கொயர் வருது. v0 வெளியே எடுத்துருங்க. v0 √2. அப்போ v0 √2 தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். A uniform solid spherical ball is rolling down a inclined plane from a height h. The velocity attained by the ball when it reaches the bottom of the inclined plane is v. If the ball is now thrown vertically upward with the same velocity v, the maximum height to which the ball will rise is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுதான் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன். இந்த இன்க்ளைன் பிளேனோட ஹைட் ஹச்னு எடுத்துங்க. இங்க இருந்து பால் இங்க இதுனா ஸ்பெரிக்கல் பாலை விட்டு அப்படியே ரோல் ஆகிட்டு இங்க வருது. இங்க வரும்போது வெலாசிட்டி வின்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம ரிலேட்டட் ஃபார்முலா என்ன எடுக்கலாம்னா வெலாசிட்டி இங்க இனிஷியல் பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். பாயிண்ட் பிக்கு வரும்போது பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போது கைனடிக் எனர்ஜியா மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ பாயிண்ட் ஏல எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் பில எனர்ஜின்னு போட்டுக்கோங்க. அப்போ எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ வந்து mgh போட்டுக்கலாம். எனர்ஜி அட் பில ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர், டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு போட்டுங்க. இப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி இங்க சாலிட் ஸ்பியர் தானே 2/5 mr ஸ்கொயர்னு போட்டுங்க. அடுத்து வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு r ஒமேகான்னு போட்டுக்கங்க. இதுல இருந்து ஒமேகா = v/r வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இது mgh போட்டுங்க இஸ் ஈக்குவல் 1/2 × மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இன்ட்டு ஒமேகா ஸ்கொயருக்கு ஒரு v²/r ஸ்கொயர்னு போட்டுங்க பிளஸ் ஆஃப் mv ஸ்கொயர்னு போட்டுடலாம். இதுல இருந்து m காமனா கேன்சல் பண்ணிடுங்க. இங்க r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 காமனா இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ 2gh இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க 2v² இருக்கு. இங்க 2v² இருக்கு. இங்க ஒரு v² இருக்கு. அப்போ என்ன இருக்கு பாருங்க 2v² 2/5 இருக்கு இல்லைங்களா? அப்போ 2/5v² இங்க v² ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 7/5v² அப்படின்னு கிடைக்குது. இதுல இருந்து v இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாருங்க. வெலாசிட்டி என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இந்த பக்கம் போயிருச்சுன்னா 5 × 10 வந்தது 10gh அப்படின்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை இந்த 7 போட்டுக்கலாம். ஸோ டிவைட் பை 10gh/7 போட்டுங்க. இதுதான் வெலாசிட்டி ஸ்கொயர். இதை ரூட் எடுத்துருங்க. இவ்வளோ வெலாசிட்டி வருது. இப்போ இந்த வெலாசிட்டியில் நம்ம த்ரோ பண்ணுறோம். அப்போ த்ரோ பண்ணும்போது இந்த வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் போகுதுன்னு பாருங்க. அப்போ வெலாசிட்டி நம்ம த்ரோ பண்ணுறது v, மேக்ஸிமம் ஹைட்டில் ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஹைட் h' இந்த ஹைட் நமக்கு வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as அப்படி போட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பாருங்க இது 10gh/7 போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வந்து -g வரும் இல்லைங்களா? அந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருந்தது கேன்சல் ஆயிரும். இன்ட்டு s தான் நமக்கு h தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2ம் 10ம் கேன்சல் பண்ணுங்க. இங்கே 5 வரும். ஸோ தட் h இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க. இந்த g கூட கேன்சல் பண்ணிருப்பா. அப்போ 5h/7 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் பாருங்க 5h/7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A small object of uniform density rolls up a curved surface
with an initial velocity v dash. It reaches up to a maximum height of 3v square by 4g with respect to the initial position. The object is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, இப்போ டென்சிட்டி ரோல்ஸ் ஆஃப் ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெலாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 3v ஸ்கொயர் பை 4g அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது வெலாசிட்டி வின்னு சொல்லிட்டாங்க. இட் ரீச்சஸ் அப் டு ஏ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 3v ஸ்கொயர் பை 4g அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்தது வந்து 3v ஸ்கொயர் பை 4g அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலா பாருங்க, நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, v ஈக்குவல் டு வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் 2gh டிவைட் பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் வராது, 2gh டிவைட் பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஹச் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஹச் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு ஹச் அவங்க கொடுத்த வேல்யூ 3v ஸ்கொயர் பை 4g. மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஹச் வேல்யூ வந்து 3v ஸ்கொயர் பை 4g போட்டுக்கலாம். 3v ஸ்கொயர் பை 4gன்னு போட்டுட்டோம். கரெக்டுங்களா, டிவைடட் பை இங்கே 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா, இந்த வி ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. அப்போ வி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜி 2g இந்த 4g கேன்சல் பண்ணால் இங்கே 2 இருக்கு. இப்போ இந்த 2 இன்ட்டு 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் அப்படியே கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் 3/2 இருக்கு. ஓகேங்களா, அப்போ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா 3/2 மைனஸ் 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/2. ஸோ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 2 வருது. ரெண்டு சைடில் எம் மல்டிப்ளை பண்ணுங்களேன். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எம்கே ஸ்கொயர் தான் ஐ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, எம்ஆர் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்திருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை 2 வர ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்க். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க். ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் 2gh பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அடுத்த ஹைட் அவங்களே கொடுத்தாங்க. இந்த ஹைட்டை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்படியே சிம்பிளை பண்ணா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை 2 வருது. அதுல இருந்து நம்ம டிஸ்க்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sphere is rolling down a plane of inclination theta to the horizontal. The acceleration of its center down the plane is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து இது வந்து இது ரோலிங் நடக்குது இல்லைங்களா. ரோலிங் நடக்கும்போது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஆக்சலரேஷன் ஃபார்முலா. டினாமினேட்டர் கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் வந்து லெஸ் தென் ஜி சைன் தீட்டா. அப்போ ஆக்சலரேஷன் வந்து லெஸ் தென் ஜி சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two uniform solid spheres having unequal masses and unequal radii are released from rest from the same height on a rough incline. If the spheres roll without slipping, then எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The heavier sphere reaches the bottom first, the bigger sphere reaches the bottom first. The two spheres reach the bottom together. The information given is not sufficient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து எது ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட்ன்றது ஆக்சலரேஷனை பொறுத்து தான் இருக்கு. இப்போதான் ஆக்சலரேஷன் என்ன சொன்னோம், ஜி சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா கே ஸ்கொயர் ஃபார் தி ஸ்பியருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2/5 ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ கே ஸ்கொயர் பிளஸ்ல 2/5 ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஜி சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் 2/5 ஆர் ஸ்கொயர். இல்லைன்னா கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இங்கே எப்படின்னா வந்துடும் பாருங்க, 2/5 வருதுங்களா. அப்போ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இங்க இருக்கு இல்லைங்களா, கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ்ல அப்படியே 2/5 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ ஆக்சலரேஷன் பாருங்க என்ன ஃபார்முலா, ஜி சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் 2π இருக்கு. அப்போ மாஸும் கிடையாது ரேடியஸும் கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ரேடியஸ். அதனால போத் ஸ்பியர்ஸ் வில் ரீச் டுகெதர். அதாவது போத் ஸ்பியரும் சேம் டைம்ல தான் கிரவுண்டை வந்து ரீச் ஆகும். ஸோ செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி கரெக்ட். கரெக்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A solid sphere of mass m rolls without slipping on an inclined plane of inclination theta. The linear acceleration of the sphere is. இப்போதான் நம்ம ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம். சாலிட் ஸ்பியருக்கு என்ன வருது பாருங்க, ஜி சைன் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் போன சம்ல பார்த்தோம் இல்லைங்களா, 1 பிளஸ் பாருங்க 2/5. அப்போ 1 பிளஸ் 2/5 போட்டுருங்க. எல்சிஎம் எடுங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 5 பிளஸ் 2 7, 7/5 வந்துடும். 5 மேலே போயிடும். ஸோ தட் 5g சைன் தீட்டா டிவைடட் பை 7 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ எய்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5g sin theta by 7ன்றது
8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An inclined plane makes an angle of 30 degree with the horizontal. A solid sphere rolling down this inclined plane from rest without slipping has a linear acceleration equal to. சேம் கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா அப்படியே போட்டுறது. இதுதான் ஆக்சலரேஷன் தானப்பா. இந்த ஆக்சலரேஷன் இப்போ கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வருது? சாலிட் ஸ்பியருக்கு என்ன பார்த்தோம்? ஆக்சலரேஷன் இப்போ 5g sin theta divided by 7 தானே பார்த்தோம். இங்க தீட்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 டிகிரி. sin theta sin 30 டிகிரி என்ன வரும்னு சொல்லுங்க? sin 30 டிகிரி 1/2. அப்போ sin 30 டிகிரி பிளேஸ்ல 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. So 5g divided by 7 into 1/2. So 2 into 7 14. So 5g divided by 7 into 2 வந்து 14 வருது. So acceleration வந்து 5g by 14 அப்படின்றது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A thin uniform circular ring is rolling down an inclined plane of inclination 30 degree without slipping. Its linear acceleration along the inclined plane is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இது எப்படி பண்ணலாம்னா, நமக்கு ஆக்சலரேஷனுக்கு வந்து g sin theta divided by 1 plus k square by r square, கரெக்டுங்களா? இப்போ வந்து thin circular ring தானே, சர்க்குலர் ரிங்க்கு k square எவ்வளவு பார்த்தீங்கன்னா r square. அப்போ k square by r square is equal என்ன வரும்னு சொல்லுங்க? 1ன்னு வந்துடும். அப்போ k square by r square பிளேஸ்ல 1ன்னு போட்டுங்க. அடுத்து தீட்டா 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ sin 30 வந்து 1/2, கரெக்டுங்களா? ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a equal to g into 1/2 sin thetaக்கு டிவைட் பை 1 plus k square by r square வந்து 1ன்னு வந்திருக்கு ரிங்குக்கு, சரிங்களா? அதனால வந்து 1 plus 1 2ன்னு வந்துருது. இப்போ சரி 1 plus 1 வந்து இங்க 2, டினாமினேட்டர் 2, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குனால g/4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா g/4 அப்படின்னு 10th கொஸ்டினுக்கு g/4ன்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 11th question. The ratio of the time taken by a solid sphere and that taken by a disk of the same mass and radius to roll down a rough inclined plane from rest from the same height is அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதாவது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து இந்த கேஸ்ல வந்து இப்போ சாலிட் ஸ்பியர் இருக்கு, அடுத்த டிஸ்க் இருக்கு, இது ரெண்டுமே ரோல் ஆகுது. அதுக்கு ரேஷியோ ஆஃப் தி டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. நமக்கு வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஸோ ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா g sin theta டிவைடட் பை 1 plus k square by r square அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸ்பியருக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்பியருக்கு வந்து k square by r square வந்து நம்ம போன சம்மில் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து k square by r square என்ன வரும்னா, ஸ்பியருக்கு வந்து k square is equal to 2/5 r square தானப்போ. அதனால k square by r square வந்து 2/5ன்னு கிடைக்குது. அதனால ஆக்சலரேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க 2/5ன்னு போட்டீங்கன்னா g sin theta டிவைட் பை 1 plus 2/5ன்னு போடுங்க. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? சாலிட் ஸ்பியருக்கு வந்து 5 நமக்கு பாருங்க 5g sin theta டிவைட் பை 7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி நம்ம டிஸ்க் எடுக்கிறோம். டிஸ்க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு வந்து k square is equal to r square by 2. அப்போ வந்து k square by r square is equal to 1/2ன்னு வருது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வரும்னு சொல்லுங்க? g sin theta டிவைட் பை 1 plus k square by r square பிளேஸ்ல 1/2 போட்டுருங்க. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3/2 மேலே 2 போயிடும். அப்போ a equal to 2g sin theta டிவைடட் பை 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 2g sin theta by 3ன்னு வந்திருக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஸ்பியரும் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ண போகுது, அப்படிதானே? அப்படின்னா வந்து நம்ம ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம்? s equal to ut plus half ad square எடுத்துங்க. u0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்ன்றதுனால, அதாவது இப்படி எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ s is equal to half ad square எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து s வந்து கான்ஸ்டன்ட், a டிஃபரெண்ட், t டிஃபரெண்ட். அப்போ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு t வந்து at ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது, கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. அப்படின்னா t இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஏன்னு கிடைக்குது. t இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஏன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. t ஸ்பியர் டிவைட் பை டைம் டேக்கன் ஃபார் தி ஸ்பியர் பை டைம் டேக்கன் ஃபார் தி டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் டிஸ்க் பை ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்பியர்னு போடணும். இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது இதுல காமனா வந்து என்னன்னா g sin theta இருக்கு இல்லையா? இது ஆக்சலரேஷன் ஆஃப் டிஸ்க்கு 2g sin theta by 3 இருக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்பியருக்கு 5g sin theta by 7 இருக்கு. இது ரெண்டுத்துல g sin theta கேன்சல் ஆயிருப்பா. அதனால g sin theta கேன்சல் ஆயிருதுன்னு விட்டுட்டு அப்படியே டைம் டேக்கன் ஃபார் தி சாலிட் ஸ்பியர் டு ரோல் டவுன் பை டைம் டேக்கன் ஃபார் தி டிஸ்க் டு ரோல் டவுனுக்கு வந்து போடும்போது ஆக்சலரேஷன் பிளேஸ்ல டிஸ்க்கு வந்து 2/3 g sin theta போடுவோம். ஸ்பியருக்கு வந்து 5/7 g sin theta போடுவோம். g sin theta கேன்சல் ஆயிருது.
இப்போ இந்த 7 மேலே போயிடும். 7 மேலே போச்சுன்னா 7 × 2 வந்து 14 வருது. இங்கே 3 கீழே வந்துடும். 3 × 5 15 வருது. ஸோ தட் √14/15. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா √14/15ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A solid sphere, a hollow sphere, and a disk, all having the same mass and radius, are placed at the top of an inclined plane and released. The friction coefficient between the objects and the inclined are same and sufficient to allow pure rolling. Least time will taken in reaching the bottom by அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g sin theta டிவைட் பை 1 + k² r² அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ k² எதுக்கு கம்மியா இருக்கோ அதுக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் தான் சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்துடும். அதாவது கிரவுண்டு சீக்கிரமா டைம் ஒரு வரணும்னா ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கணும். ஆக்சலரேஷன் அதிகமா இருக்குன்னா k வந்து எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். அப்போ k² வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். சாலிட் ஸ்பியர் k² வந்து பார்த்தீங்கன்னா 2/5 r². அப்படின்னா இது 0.4 r² வருது. அடுத்து ஹாலோ ஸ்பியருக்கு இது சாலிட் ஸ்பியருக்கு. அடுத்து ஹாலோ ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா 2/3 r². ஓகேங்களா? 2/3 r² வந்து 0.66 r². ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா டிஸ்க்கு வந்து k² வந்து டிஸ்க்கு வந்து k² வந்து r²/2 எடுத்தீங்கன்னா அப்போ வந்து 0.5 r². அப்போ இதுல இருக்கிறதுலேயே எந்த ஸ்பியருக்கு வந்து நமக்கு k² கம்மியா மினிமமா இருக்குன்னா சாலிட் ஸ்பியர் தான் k² மினிமமா இருக்கு. அப்போ k² மினிமமா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் மேக்ஸிமமா இருக்கும். ஆக்சலரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா டைம் டேக்கன் வில் பி லோயஸ்ட். அப்போ லீஸ்ட் டைம் டேக்கன் பை விச் ஒன்னுனா சாலிட் ஸ்பியர் தான் லீஸ்ட் டைம் டேக்கன். நல்லா கவனிச்சுங்க. லீஸ்ட் டைம் வரும்னா ஆக்சலரேஷன், அதாவது இப்போ ரோல் ஆகுது, இப்போ ஸ்பியர் வந்து ரோல் ஆகுது, ஆக்சலரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா டக்குன்னு கிரவுண்டுக்கு வந்துடும். ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கணும்னா அப்போ k² கம்மியா இருக்கணும். ஏன்னா k² டினாமினேட்டர்ல இருக்குன்னா k² வந்து கம்மியா இருக்கும். k² கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம எழுதி பார்த்துட்டோம் k² ஃபார் ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் அண்ட் டிஸ்க் எல்லாம் எழுதி பார்க்கும்போது நமக்கு சாலிட் ஸ்பியருக்கு தான் k² கம்மியா இருக்கிறதுனால அப்போ வந்து ஆக்சலரேஷன் சாலிட் ஸ்பியருக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால டைம் டேக்கன் ஃபார் தி சாலிட் ஸ்பியர் வந்து கம்மியா இருக்கும். இது கம்மியா இருக்கும். டக்குன்னு சாலிட் ஸ்பியர் தான் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வந்துடும். அதனால சாலிட் ஸ்பியர் ரீச்சஸ் தி கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A solid sphere, a hollow sphere, and a disk, all having same mass and radius, are placed at the top of a smooth inclined plane and released. Least time will be taken in reaching the bottom by என்றாங்க. ஆக்சுவலா ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்திருந்தா நல்லா பாருங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்படி எடுத்திருந்தா இங்க g sin theta வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு கொடுக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸ்னால இங்க ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் வந்து 0. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ரொட்டேட் ஆகாது. அதனால இது ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஆக்சலரேஷன் வந்து g sin theta. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வருது. அப்போ எல்லா பாடிக்குமே ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். ஸோ தட் ஆல் த பாடி ரீச்சஸ் தி கிரவுண்ட் சேம் டைம். ஆல் வில் டேக் தி சேம் டைம் என்றதான் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஸ்பீட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப்டர் ரோலிங் டவுன் இன் இன்க்ளைன்ட் பிளேன் ஆஃப் வெர்டிக்கல் ஹைட் h ஃப்ரம் ரெஸ்ட் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த வெலாசிட்டி on reaching the bottom, velocity on reaching the bottom உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம். velocity on reaching the bottom க்கு என்ன பாத்தீங்கன்னா velocity is equal to √2gh divided by 1 + k² r². இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு velocity with which the body reaches the ground அப்படின்றதுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? k² ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2/3 r². அப்போ k²/r² பிளேஸ்ல நம்ம என்ன போடலாம்? 2/3ன்னு போட்டுக்கோங்க. அந்த 2/3 இங்கே போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்க? √2gh டிவைட் பை 1 + k²/r² பிளேஸ்ல 2/3ன்னு போட்டாச்சு. இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 5/3 வரும். 3 மேலே போச்சுன்னா 6ன்னு வந்துடும். ஸோ தட் இதுக்கு ஆன்சர் √6gh டிவைட் பை 5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 14th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா √6gh/5 கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A solid cylinder rolls down an inclined plane of height 3 meter and reaches the bottom of the plane with angular velocity of 2√2 radian/second. The radius of cylinder must be அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் எவ்வளவு இருக்கும்ன்றதான் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு டிரான்ஸ்லேட்டரி வெலாசிட்டிக்கும் ரொடேஷனல் ஃபியூர் ரோலிங்க்கு ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா v = r ω அப்படின்னு வந்திருக்கு.
ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க. இங்க நமக்கு ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி சரி டோட்டல் கைனடிக் எனர்ஜி, ரோலிங் கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படி எடுத்தீங்கன்னா, டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன வரும்னு சொல்லுங்க? டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ½ mv² அப்படியே எடுத்துங்க. அடுத்து ரொட்டேஷனல் கைனர்ஜி ½ இன்டு I இருக்கு இல்லைங்களா? இந்த சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பார்த்தீங்கன்னா, mr²/2 இன்டு இது ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடலாம்னா, நம்ம வந்து இந்த ஒமேகா ஸ்கொயர்ல v²/r² போட்டுக்கலாம். சரிங்களா? v²/r² போட்டுருங்க. இந்த r² கேன்சல் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க 1/2 இருக்கு, இங்க 1/4 இருக்கு. அப்போ 1/2 + 1/4 என்ன வருது பார்த்தீங்கன்னா, 3/4 mv². 3/4 mv²ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன வந்திருக்குன்னா, கைனடிக் எனர்ஜி வந்திருக்கு. இதுதான் கைனடிக் எனர்ஜி. அக்கார்டிங் டூ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டீங்கன்னா, இது ஃபைனலா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டூ இனிஷியலா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். சரிங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கு? ஃபைனலா கைனடிக் எனர்ஜி 3/4 mv². ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இன்க்ளைன் பிளேன்ல இருந்து வருது. ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம். இப்படி ரோல் ஆயிட்டு வருது. கிரவுண்ட்ல வரும்போது சம் v வெலாசிட்டி வந்திருக்கு. அப்ப எனர்ஜி வந்து கிரவுண்டுக்கு வரும்போது இருக்கிற கைனடிக் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இனிஷியலா இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ள ஃபைனலா கைனடிக் எனர்ஜி அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டோம். அப்போ mg hன்னு போட்டுக்கலாம். ஹச்ன்னு போட்டுக்கலாமா? ஹச் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு, 3ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஹச் வந்து நம்ம 3ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ m கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு வெலாசிட்டி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ v² இஸ் ஈக்குவல் டு v² இந்த 4 அங்க போயிரும். 4gன்னு வருது. அப்போ v இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? g வந்து அப்ராக்ஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? g 10ன்னு எடுத்துட்டா அப்போ √40ன்னு கிடைக்குது. v வந்து எவ்வளவு வருது? √40. √40 எடுத்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க? 2√10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்கு. சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் மஸ்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாரு. ஆங்குலர் வெலாசிட்டி கொஸ்டின்லயே 2√2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி 2√2ன்னு கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி நமக்கு 2√10ன்னு கிடைச்சிருக்கு. ரேடியஸ் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு v பை ஒமேகா. இங்க ஃபார்முலா இருக்குல்ல, v ஈக்குவல் டு r ஒமேகா. அதுல இருந்து ரேடியஸ் ஈக்குவல் v பை ஒமேகா போடுங்க. v என்ன வந்திருக்கு? 2√10ன்னு வந்திருக்கு. ஒமேகா அவங்களே 2√2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த √10/√2 இந்த 2 இந்த 10 கேன்சல் பண்ணா 5 வருது. ஸோ தட் r இஸ் ஈக்குவல் டு √5 மீட்டர். r வந்து √5 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குதுப்பா.